பிரைஸ் தி லார்ட். தொற்கால் என்னும் தபித்தாள் செய்த நன்மைகள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவளுக்குள் இருந்தது. தொற்கால் ஏழை எளிய மக்கள், விதவைகள் மற்றும் வயதானவர்களை கண்டால் மிகவும் இரக்கப்படுவாள். தன்னால் முடிந்த உதவிகளை, குளிருக்கு போர்த்தி கொள்ள ஸ்வெட்டரையும் சால்வைகளையும் செய்து கொடுப்பாள். அந்த ஊர் மக்களுக்கு தொற்காலை மிகவும் பிடிக்கும். யாராவது நமக்கு உதவி செய்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆம், மிகவும் பிடிக்கும், அப்படித்தானே? அதுபோலதான் தொற்காலிடம் அநேகர் மிகவும் பாசம் காட்டினார்கள். ஒரு நாள் தொற்கால் என்னும் தபித்தாள் மிகவும் வியாதிப்பட்டாள். வயதான நாட்களில் சுகம் இல்லாமல் போனதால் வியாதி முற்றி அவள் இறந்து போனாள். எல்லாருக்கும் மிகவும் துக்கம் உண்டாயிற்று. தொற்காலின் உடலை சுத்தம் செய்து அறையில் வைத்தார்கள். அநேகர் சுற்றி நின்று அழுது கொண்டு இருந்தனர். அங்கு பக்கத்து கிராமத்தில் இயேசுவின் சீஷர்களில் ஒருவர் பேதுரு இருந்ததால் அவரை வரவழைத்தனர். பேதுரு அங்கு வந்தார். அவரை கண்டவுடன் எல்லா மக்களும் தொற்கால் தங்களுக்கு செய்த நல்ல காரியங்களையும் அவள் பிறருக்கு செய்து கொடுத்த ஆடைகளையும் காண்பித்து அழுதார்கள். பேதுருவுக்கு ஒரே ஆச்சரியம். இயேசுவைப் போலவே தொற்காலம் எவ்வளவு நன்மைகள் செய்து வாழ்ந்திருக்கிறாள். ஆகவே இன்னும் கொஞ்சம் வருடம் கூட தொற்கால் உயிர் வாழ்ந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே என்று மனதில் நினைத்தவாறு உள்ளே சென்றார் பேதுரு. செத்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்ப யாருக்கு சக்தி உண்டு? சொல்லுங்க பார்ப்போம். ஆம், நம் இயேசுவுக்கே உண்டு. பேதுரு முழங்கால் படியிட்டு இயேசுவிடம் ஜெபித்தார். பின்பு உரத்த சத்தமாய், தபித்தாளே, எழுந்திரு என்று சொன்னார். அப்பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. செத்து கிடந்த தொற்காலின் உடலில் மீண்டும் உயிர் வந்தது. தொற்கால் எழுந்து பேச ஆரம்பித்தாள். உயிரோடு மீண்டும் வந்த தொற்காலை பார்க்க பெரிய கூட்டமே வந்தது. எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நாமும் பிறருக்கு நன்மை செய்து வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த நல்ல குணம் நமக்கு எப்படி வரும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நமக்கு இந்த நல்ல குணங்கள் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வர ஜெபம் பண்ணினால் நிச்சயமாக அவர் வந்து நம்மை நிரப்புவார். மத்தேயு 7:17 அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். ஆமீன்.